சென்னையில் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு குறித்து அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நெய்வேலி அருகில் பேரூரில் அமைக்கப்பட்டு வரும் நாள் ஒன்றிற்கு 400 மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தின் கட்டுமான பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அவர் சென்னையில் பருவமழையின் போது மக்கள் பாதிக்காத வகையில் துறை ரீதியான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பான எந்த பணியும் நடைபெறவில்லை என குற்றச்சாட்டுக்கு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் KN நேரு அவர் தொடர்ந்து குற்றச்சாட்டு செய்து கொண்டுதான் இருப்பார்கள் என கூறினார். சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் வாரியத்தின் சார்பாக ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி அந்த அடிக்கல் நாட்டின பணிகளை தொடர்ந்து கண்காணித்து விரைவாக மக்களுக்கு பயன்பாட்டை கொண்டு வரும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய துறையின் செயலாளர், மெட்ரோ MD மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் வந்திருக்கிறோம். இந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு மொத்தம் 4276 கோடியே 44 லட்சம். இந்த திட்டத்தினுடைய மொத்த மதிப்பீடு. இந்த திட்டத்தில் பயன்பெறும் மக்களுடைய எண்ணிக்கை 22,67,000 மக்களுக்கு இது பயன்பெறும். எனவே சென்னை பெருநகர, சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகள் கீழ்ப்பாக்கம், KK நகர், வேளச்சேரி, சூளமேடு, புது வேளச்சேரி, பள்ளிப்பட்டு, நந்தனம், மயிலாப்பூர் தெற்கு நீரோட்டு நிலையம், வள்ளுவர் கோட்டம், போரூர், ராமாபுரம், மணப்பாக்கம், நந்தம்பாக்கம், முகிலிவாக்கம், ஆலந்தூர் பகுதி, தாம்பரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள், பெருநகர சென்னை மாநகராட்சி அருகில் உள்ள 20 ஊராட்சி பகுதிகள். இந்த பகுதிகளில் 22.67 லட்சம் மக்களுக்கு இது பயன்பாட்டுக்கு வருகிறது. இப்போது முதல் சுற்றுச்சுவர் கட்டுகிற நடைபெற்று வரும் பணிகள், சுற்றுச்சுவர் கட்டுமான பணி, சுத்திகரிக்கப்பட்ட நீர் சேகரிப்பு தொட்டி, அதே மாதிரி நீர் சேகரிப்பு தொட்டி, கசடுகளை கட்டுப்படுத்தும் பிரிவு, நிர்வாக கட்டிடம், கடல் நீரை உட்கொள்ளும் கட்டமைப்பு, பண்டக சாலை, ஊடுருவி தொட்டி, நடுநிலைப்படுத்தும் தொட்டிகளுக்கான வேலைகள் நடைபெறுகிறது. இன்டர்பட்டிருக்கிறது. ஆகாய தாமரை அகற்றப்பட்டு கொண்டு வருகிறது. தொடர்ந்து அந்த பணியை கண்காணித்திருக்கிறோம். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.